வணக்கம். திபெத் நேபாள எல்லையில் 7.1 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கமானது இன்று அதிகாலை தாக்கியது. இந்த விபத்தில் முதல் கட்டமாக காலை 9 பேர் பலியாகியதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்பொழுது 62 பேர் பலியாகி இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. 60க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. நிலநடுக்க மையம் திபெத்தில் 10 அடி ஆழத்தில் இருந்தது. பீகார், டெல்லி உள்ளிட்ட வட இந்திய பகுதிகளிலும் லேசான நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. சீனாவின் திபெத் எல்லையில் செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணி அளவில் ரிக்டர் அளவுகோலில் 7.1 ஆக பதிவான நிலநடுக்கம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்தடுத்து 12 முறை இந்த நில அதிர்வானது ஏற்பட்டிருக்கிறது. திபெத் நேபாளம் எல்லையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்திற்கு தற்பொழுது வரை 62 பேர் பலியாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. நேபாளம் எல்லையில் பல்வேறு கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. நேபாளத்தின் லொபுசோ நகருக்கு வடகிழக்கே 93 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிலநடுக்க மையம் உள்ளது. மையப்பகுதி திபெத் பகுதியாக இருந்திருக்கிறது. இங்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் 10 அடி ஆழத்தில் உருவாகி இருக்கிறது. காத்மண்டுவில் இருந்து சரியாக 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எவரெஸ்ட் கேம்ப் மற்றும் நேபாளின் கும்பு கிளேசியரின் அருகில் லொபுசோ நகரம் இருக்கிறது. பீகார் முதல் டெல்லி வரை நிலநடுக்கம் உணரப்பட்டது. பீகாரில் பாட்னா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் வடக்கு பீகாரில் பல இடங்களிலும் வலுவான நிலநடுக்கம் உணரப்பட்டது. நிலநடுக்கத்தின் தாக்கம் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் உணரப்பட்டது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் புவியியல் ஆய்வின்படி நிலநடுக்கம் காலை 6:30 மணிக்கு நேபாளம் திபெத் எல்லைக்கு அருகே லொபுசோவில் வடகிழக்கு 93 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டது. திபெத்தின் இரண்டாவது பெரிய நகரமான சிகாச்சேவில் செவ்வாய்க்கிழமை காலை 6.8 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதை சீனாவையும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து 200 கிலோமீட்டர் சுற்றளவில் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட 29 நிலநடுக்கங்கள் முன்னதாக ஏற்பட்டன. இவை அனைத்தும் செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை விட குறைவான தீவிரம் கொண்டவை. நேபாள தலைநகரம் காத்மண்டுவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதனால் மக்களை வீடுகளை விட்டு வெளியே வந்திருக்கின்றனர். அந்த பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. 62 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி நேபாளத்தில் இது போன்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் தீவிரம் 7.8 ஆக இருந்த நிலையில் இதன் காரணமாக சுமார் 9,000 பேர் அப்போது பலியாகினர். தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தினால் 62 பேர் தற்பொழுது வரை பலியாகி இருப்பதாக செய்திகளானது வெளியாகி இருக்கிறது. நேபாளத்தில் பார்த்தோம்னா ஏன் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகிறது? குறிப்பாக நிலநடுக்கங்களால் நேபாளம் பாதிக்கக்கூடியது. இது இந்தோ ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய தட்டுகள் என்ற 2 மாபெரும் தட்டுக்களின் எல்லையில் அமைந்திருக்கிறது. இந்த தட்டுகள் மோதியதால் இமயமலை மலைகள் எழுந்திருக்கின்றன. இந்த தட்டுகள் மோதுவதால் தான் இங்கு தொடர்ந்து பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. கடந்த 22 நாட்களில் நேபாளத்தில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட ரிக்டர் அளவுகோல் உள்ள 10 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட போகிறது என்பதை தான் உணர்த்தியது. நவம்பர் 2023இல் இது போன்ற ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தற்பொழுது திபெத் நகரம் சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது உயிர் பலி இன்னும் வரக்கூடிய நேரத்தில் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது.